பிக் பாஸ் சீசன் 8. பிக் பாஸை பொறுத்தவரையும் 7 சீசன் நடந்திருக்கு. 7 சீசன்லயும் ஒரு சீசன்லயும் ஒரு இஷ்யூஸ் இருக்கும், ஒரு வின்னர்ஸ் இருப்பாங்க. அதன்படி சீசன் வைஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சீசன்ல கமலஹாசன் தான் ஹோஸ்ட் பண்ணாரு. 7th சீசன் வரையும் கமலஹாசன் தான் ஹோஸ்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் சீசனை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆரவ் வின் பண்ணாரு. ஆனா ஆரவ் வின் பண்ணதோட ஓவிஆர்பி தான் ஃபேமஸா போச்சு. செகண்ட் சீசன்ல பார்த்தோம்னா ரித்விகா வின் பண்ணாங்க. அவங்களோட மெச்சூரிட்டிக்கும் அவங்களோட காம்னஸ்க்கும் அவங்களுடைய ஃபேர் டிசிஷனுக்கும் அவங்க வின் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 2 சீசனுமே ஒரு சூப்பர் ஹிட்டான சீசன் தான். 3வது சீசன் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பெஸ்ட் சீசன் 3வது சீசன் தான். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கும் 3வது சீசன் தான் ரொம்ப பிடிக்கும். வி ஆர் த பாய்ஸ் அப்படின்ற ஒரு டேக் நேமோட இருக்க சீசன். இதோட வின்னர் முகின் ராவ். சாண்டி இருப்பாரு, கவின் இருப்பாரு, லாஸ்டியா இருப்பாங்க, முகின் ராவ் இருப்பாங்க. ஒரு சூப்பரான சீசன் தான் சொல்லணும். 4th சீசன் லாக்டவுன்ல நடந்தது. ஆரி சீசன். ஆரி வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல ஒரு வில்லனாவே இருந்தாலும் வெளியில வந்து ஒரு ஹீரோவா தான் கன்சிடர் பண்ணாங்க. அவர் அந்த சீசனோட டைட்டில் வின்னரா ஆனாரு. 5வது சீசனை பொறுத்தவரையும் அது வந்து 2021ல நடந்துச்சு. ராஜு பிரியங்கா. இந்த சீசன் வந்து அவ்வளோ பெரிய ஹிட்னு சொல்ல முடியாது, பட் ஒரு ஆவரேஜான சீசன். ராஜு வந்து டைட்டில் வின்னரா வந்தாங்க. அடுத்து வந்து 6வது சீசன் த ஒஸ்ட் சீசன் தான் சொல்லணும். நான் பார்த்த பிக் பாஸ்லயே த ஒஸ்ட் சீசன் அசீம் வந்து வின் பண்ணியிருந்தாரு டைட்டில். அப்புறமா பிக் பாஸோட டவுன்ஃபாலை கருதி பிக் பாஸ் சீசன் ஹிட் ஆகணும் அடுத்த சீசன் வந்து சொல்லி சீசன் 7 வந்து பிரதீப் வந்தாரு. பிரதீப்பால ஹிட் ஆச்சு. அப்புறம் பிரதீப் வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமைச்சாங்க. அப்புறம் அர்ச்சனா வந்து பிரதீப்க்கு சப்போர்ட் பண்ண அர்ச்சனா டைட்டில் வின்னர் ஆனாங்க. சீசன் 8ல என்ன வித்தியாசமா இருக்குன்னா, போன வாட்டி மாதிரி 2 ஹவுஸ் இல்ல, ஆனா ஒரே ஹவுஸ்ல 2 செப்பரேட்டான பிளேசஸ். பாய்ஸ்க்கு ஒரு பிளேஸ், கேர்ள்ஸ்க்கு ஒரு பிளேஸ். விஜய் குருநாத சேதுபதி புது ஆங்கர். கமலஹாசன் இல்ல, விஜய் குருநாத சேதுபதி. புது விஷயம் இந்த பிக் பாஸ்ல என்ன வந்திருக்குன்னா, மென் வர்சஸ் உமன், அதாவது பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ். பாய்ஸ்க்கு தனி பிளேஸும் கேர்ள்ஸ்க்கு தனி பிளேஸும், அதாவது ஒரே வீடை 2ஆ பிரிச்சோம்னா லெஃப்ட் சைடு வந்து கேர்ள்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, ரைட் சைடு பாய்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. லெஃப்ட் சைடுல வந்து உங்களுக்கு சிங்கிள் காட் இருக்கும், ஒரே ஒரு பெட் இருக்கும். ரைட் சைடுல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். லெஃப்ட் சைடுல கிச்சன்ஸ் இருக்கும், ரைட் சைடுல அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. லெஃப்ட் சைட வந்து பாய்ஸும் கேட்டாங்க, கேர்ள்ஸும் கேட்டாங்க. ஆனா கேர்ள்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, பட் பாய்ஸ் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. என்ன கண்டிஷன்னா, ஏதாவது ஒரு வாரத்துல நீங்க பாய்ஸை நாமினேட்டே பண்ணக்கூடாது எவிக்ஷனுக்கு. இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கேட்ட லெஃப்ட் சைடே நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷனை போட்டாங்க. கேர்ள்ஸும் ஒத்துக்கிட்டாங்க, பாய்ஸும் ரொம்ப சந்தோஷமா விட்டு கொடுத்துட்டாங்க அந்த லெஃப்ட் பிளேஸை. அப்புறமா வந்து ஒரு 2 கேர்ள்ஸ் வந்து அதை ஒத்துக்கல, ஜாக்லின் உட்பட 2 கேர்ள்ஸ் ஒத்துக்கல. பட் பிக் பாஸ் முடிகிற போது லெஃப்ட் சைடு கேர்ள்ஸ்க்கும் ரைட் சைடு வந்து பாய்ஸ்க்கும்ன்ற மாதிரி தான் முடிஞ்சிச்சு. இந்த பிக் பாஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, வித்தின் 24 hours 24 மணி நேரத்துல ஒருத்தர் எலிமினேட் ஆக போறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் சைடு கேர்ள்ஸ்க்கு, ரைட் சைடு பாய்ஸ்க்கு. இந்த சைடு இருக்கவங்க இந்த சைடு வரக்கூடாது, அந்த சைடு இருக்கவங்க இந்த சைடு போகக்கூடாது. ஒரு வாரத்துல ஏதாவது ஒரு வாரத்துல பாய்ஸை நாமினேட்டே பண்ணக்கூடாது, மென்னை நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதை பாய்ஸும் போட்டிருக்காங்க. விஜய் சேதுபதியும் நல்லா அவருடைய யூனிக்னஸ்ல ரொம்ப அழகாவே பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். கமலஹாசனை பொறுத்தவரையும் நிறைய ஸ்டோரி சொல்லுவாரு, நிறைய விஷயங்களை வந்து அந்த கண்டஸ்டன்ட்டுக்கு புரியுற விதமா ஸ்ட்ரெயிட்டா சொல்ல மாட்டாரு. பட் அவங்களுக்கு அந்த என்ன தப்பு பண்ணியிருக்காங்க, எது கரெக்டா பண்ணியிருக்காங்கன்றது புரியுற விதமா கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லுவாரு. பட் விஜய் சேதுபதி அப்படி இல்லை, ரொம்ப சூப்பராகவே விஜய் சேதுபதி வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. ஸ்ட்ரெயிட்டாவே நிறைய கேள்விகளை இன்ட்ரோ அப்பவே கண்டஸ்டன்ஸ் இன்ட்ரோ அப்பவே வந்து விஜய் சேதுபதி கேட்டாரு. சரி, கண்டஸ்டன்ஸ் யாரு ஃபுல்லா பார்த்துடலாமா? ரவீந்திரன், சஞ்சனா, தர்ஷா குப்தா, சத்யா, தீபக், ஆர்ஜே ஆனந்தி, சுனிதா, ஜஃபீர், ரஞ்சித், பவித்ரா, சௌந்தர்யா, அருண், தனிஷ்கா, விஷால், தர்ஷிகா, அர்ணவ், முத்துக்குமார், ஜாக்கி. ஏன்னா வந்து புதுசா இருக்கிறதுனால தான் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட்
எல்லாரும் வந்து ஒரு ஃபெமிலியரான கண்டஸ்டன்ஸ் தான். எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய சீரியல் ஆக்டர்ஸ் இருக்காங்க. இல்ல ஜபீர் மட்டும் வந்து ஒரு கானா சிங்கர்னு சொல்றாங்க. மற்றபடி முத்துக்குமார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். மற்ற எல்லாருமே வந்து சீரியல் ஆக்டர்ஸ் தான் மேக்சிமம். இதுல வந்து பாய்ஸ் 9 பேரு, கேர்ள்ஸ் 9 பேரு. ஸ்டார்டிங்கே வந்து ரொம்ப சூப்பரா ஆரம்பிச்சிருக்காங்க. கமலோட பிரசன்ஸ் இல்லாம ஒரு பிக் பாஸ் எப்படி இருக்குன்றத பார்த்து விஜய் சேதுபதி யூனிக்னஸ்ல ரொம்ப ஷார்ப்பாவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. நாளைக்கு பார்ப்போம் யார் 24 மணி நேரத்துல எலிமினேட் ஆக போறாங்க. அந்த வித்தின் த 24 ஹவர்ஸ்ல பாய்ஸ் எலிமினேட் ஆக போறாங்களா, கேர்ள்ஸ் எலிமினேட் ஆக போறாங்களா, வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.